ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓப்போவோட ஃபைண்ட் X9 மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே ஃபைண்ட் X9 Pro நம்ம சேனல்ல கவர் பண்ணிட்டு பார்க்காத மேல் கார்டு கொடுக்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த X9 பாத்துட்டீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ், ஒரு காம்பேக்ட் வித் பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸோட ஹேசல் பிளேடோட டைப் பண்ணி, பட் ஆனா அந்த X9 Proல ஃபைண்ட் X9 Proல பாத்தீங்கன்னா குயிக் பட்டன் அசஸ் இருக்கும் உங்களுக்கு கேமராக்கு. பட் ஆனா அதுல கிடையாது. பட் ஆனா சேம் கேமரா அரேஞ்ச்மெண்டோட ஹேசல் பிளேட் டைப் பண்ணி இந்த வட்டம் சோனி சென்ஸோட இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனை பத்தாங்க பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இந்த ஃபைண்ட் X9 இந்த போனோட பிரைசிங் என்னவா இருக்கும், இந்த ரேஞ்சில் கூடிய விரைவில் பிளிப்கார்ட் அமேசான்லயே கவர் பண்ண போறாங்க இந்த போன். ஸோ அப்படி உள்ள சூழ்நிலை இந்த போனோட பிரைசிங் என்னவா இருக்கும். ஏன்னா போன வட்டம் பாத்தீங்கன்னா X8 ஃபைண்ட் X8 பாத்துட்டீங்கன்னா இன்னைக்குமே பிரைசிங் பாத்தீங்கன்னா ஒரு 70,000 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட் போய்கிட்டு இருக்கு. ஹையர் வேரியன்ட் இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இருக்கு. அப்படி உள்ள சூழ்நிலை இந்த போன் ஒரு சில அப்கிரேடோட இருக்கு. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது இதோட பிரைசிங் என்னவா இருக்கும், உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இந்த ஓப்போ ஃபைண்ட் X9 இதான் இதோட பாக்ஸ். முன்னாடி ஓப்போ ஃபைண்ட் X9 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம் நம்ம கையில மொபைல், நெக்ஸ்ட் யூசர் கேரண்ட் வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ், ஒரு இன்செர்ட் குள்ள ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 80 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த ஓப்போ ஃபைண்ட் X9 இந்தியன் ரீஜன்ல கூடிய விரைவில் வரப்போகுது. சோ கம்மிங் சூன் போட்டாங்க. பட் ஆனா டேட் மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணோடனே நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வரேன். சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாமே பின் பண்ணி வரேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தல் 3 வைப்ரண்ட் கலர்ஸோட இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அண்ட் சைனால குளோபல்ல இதோட பேஸ் வேரியன்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55K கோட் பண்ணிருக்காங்க பேஸ் வேரியன்ட். அப்படி உள்ள சூழ்நிலை இந்தியன் ரீஜனோட பிரைசிங் எப்படி இருக்கும், உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபட்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். இங்க ஓப்போ ஃபைண்ட் X9 பாத்துட்டீங்கன்னா X9 Pro மாதிரி தான் டிசைன் ஃபட் எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனா அந்த 2MP மேக்ரோ கேமரா கீழே உங்களுக்கு அந்த போன சீரிஸ் X9ல பாத்துட்டீங்கன்னா ஒரு பிளண்டரா மாதிரி இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா ஒரு சுத்தி ஃபிளாஷ் லைட்ல முன்னாடி ஹச்சின் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அந்த ஹச்சின் பாத்தீங்கன்னா ஹேசில் பிளேடோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் சொல்லிக்கலாம். சோ மீதி ஏரியால எங்கேயுமே ஹேசில் பிளேட் மென்ஷன் பண்ணல. அண்ட் பாட்டம்ல ஓப்போ பிராண்டிங் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் பம்பியா இருக்கு. ஏன்னா இதுலதான் பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸோட பிரைமரி சென்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன கட் அவுட் பார்டர் மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. போன சீரீஸ்ல பார்க்கும்போது ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருந்துச்சு. பட் ஆனா இந்த வட்டம் ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்குள்ள ஒரு 4 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் வித் ஃபிளாஷ் லைட்டோட அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதனாலே கையில ஹோல்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கன்வென்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது இது ஒரு மெட்டலால் பில்ட் பண்ணிருக்காங்க. முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. இந்த மொபைலோட வெயிட் 203 கிராம். அண்ட் மொபைலோட திக்னஸ் 8 mm அமைஞ்சிருக்கு. அண்ட் IP6869 ரேட்டிங்கும் இதுல கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி அழகான டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் நல்ல கேச்சிங் ஆஃப் கலர்ஸோட இந்த வட்டம் இம்ப்ளிமெண்டோட கொண்டு வந்திருக்காங்க. சோ டிசைன் ஃபேட்டர் பொறுத்தளவு போன சீரீஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இந்த சீரீஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்டோடையும் நல்ல ஒரு நியூ லுக்கோட இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் கலர்ஸ் சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைனோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் ஓப்போ ஃபைண்ட் X9 டிசைன் ஃபேட்டரை பொறுத்தளவு. அடுத்த இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.59 இன்ச்ல ஆம்லன் டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 3600 nits ஒரு பிரைட்டரான ஒரு பவர்ஃபுல்லான பேனல் எடுத்து வந்திருக்காங்க. இது ஒரு ஃபுல் HD பிளஸ் பேனல் வித் கார்னிங் Gorilla Glass 7 IR ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. டவுலி விஷன் சப்போர்ட்டும் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தார் மாரா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த ஓப்போ ஃபைண்ட் X9 டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் 203 கிராம், திக்னஸ் 8 mm அமைஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 வித் 5 years OS அப்டேட் கொடுக்க போற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கு மேல கலர் OS 16 லேட்டஸ்டான கலர் OS 16 சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் IP6869 ரேட்டிங் ப்ராட் பண்ணிருக்காங்க. LPDDR5X UFS 4.1 சப்போர்ட், வேப்பர் கூலிங் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு. Wi-Fi 7, Bluetooth 6.0, NFC சப்போர்ட், IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் சைட் கீ சப்போர்ட்டும் இருக்கு. சோ நம்ம டிசைன்ல சொல்ல மறந்துட்டோம். இந்த சைட் கீ பாத்துட்டீங்கன்னா எப்பயும் போலதான் உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட் கீஸை அசஸ் பண்றதுக்கும் இருக்கு. அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கு. இது மாதிரி அசஸ் பண்றதுக்கு சைட் பட்டன் யூஸ் ஆகுது. அண்ட் லார்ஜரான எக்ஸாசிஸ் லைனர் மோட்டர், நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 7025 ஆம்ஸ் பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 45 to 50 மினிட்ஸ் இருக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டேக்கு மேலேயும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப்பும் கிடைக்குது. அண்ட் 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்,
0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 50 to 60 மினிட்ஸ், அதாவது 1 hour எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூஸருக்கும் சேம் பேட்டரி பேக்கப் கிடைக்குது. ஆனா அதோட இந்த வட்டம் போன சீரிஸ் மாதிரி தான் சார்ஜிங் ஸ்பீட் எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. அதே 80 வாட் சார்ஜர் 50 வாட் சார்ஜர் வருது. பட் ஆனா பேட்டரியோட எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. போன வட்டம் Find X8ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 சம்திங் தான் வந்திருந்தது. பட் இந்த வட்டம் 7000க்கு மேல வந்திருக்குது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு பேட்டரி செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். ஸோ ஓப்போனாலே கேமரா, அது இந்த ஃபைன் சீரிஸ்லாம் வந்துருச்சுன்னா மிரட்டி விட்டுருவாங்க. ஏன்னா இது ஒரு பிளாக்ஷிப் சீரிஸ் ஓப்போ வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வருஷம். அந்த வகையில எப்பயும் போல ஹாசில்பிளேடோட டைப் பண்ணிருக்காங்க. அண்ட் கேமரா டெக்னாலஜி அவங்களோட ஓன் டெக்னாலஜி LUMO அந்த ஒரு டெக்னாலஜியோடய கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்க பிரீமியம் சென்சார் 50MP OIS சப்போர்ட் ஒரு சோனி சென்சாரோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 23mm ஃப்ளோட்டிங் லென்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. 1.5 அப்பச்சர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 50MP பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் OIS சப்போர்ட் 3S ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம். 120x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். இது ஒரு சாம்சங் சென்சார். அடுத்து ஒரு 50MP அல்ட்ரா வைட், இது ஒரு சாம்சங் சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபோர்த் சென்சார் புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 2MP மோனோக்ரோம் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ அண்ட் ஃப்ரண்ட்ல எப்பயும் போல 30MP செல்ஃபி கேமரா, இது ஒரு சாம்சங் சென்சார்னே சொல்லிக்கலாம். சோ ஷார்ட்ஸ் எல்லாமே அருமையா இருக்கு. ஆசில் பிளேடோட நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதோட டைப் பண்ணி எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் அருமையா இருக்கு. அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்லயும் எடுக்கிற பிரீமியம் சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் அவுட்புட் சூப்பராகவே இருக்கு. அண்ட் 3x அண்ட் 5x வரைக்குமே ஆப்டிகல் ஜூம் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பராகவே வருது. அண்ட் செல்ஃபி கேமரா அருமையா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். ஹையஸ்டா 4K 120fps வரைக்கும் EIS சப்போர்ட் 10 bit வீடியோ எடுக்க முடியும். அண்ட் HDRல வீடியோ எடுக்க முடியும். ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோட ஒரு அட்டகாசமான கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் ஓப்போ Find X9 கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity 9500 ஒரு 3 மார்க்கெட்டை கொண்டு வந்திருக்காங்க. 4.21 GHz கிளாக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ X9 Proல பார்த்த சேம் SoC தான் இந்த வட்டமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. போன சீரிஸ் Find X8ல பாத்துட்டீங்கன்னா 9400 இன்னொரு 9500 MediaTekோட பிளாக்ஷிப்பான SoCன்னு சொல்லிக்கலாம். நல்ல ஒரு பிக்கரான எக்ஸாசிஸ் லைன் மோட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்குது. ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பராகவே இருக்கு. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் பிளே பண்ணிக்க முடியும் ஹையர் ரெசல்யூஷன் வச்சு. அண்ட் டே டு லைஃப்ல நல்ல மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், ஒரு சில எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாத்துக்கும் நல்ல கன்வென்ட்டா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த கலர் OS 16 சொல்லிக்கலாம். ஒரு புது 16ஓட இந்த வட்டம் இந்த ஓப்போ Find X9 சீரீஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பரான ஒரு இம்ப்ளிமெண்டோட ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வட்டம் SoC செக்மெண்ட் பட்டை கலப்பி இருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்போ Find X9 இந்தியன் ரீஜன்ல கூடிய விரைவில் வரப்போகுது சொல்லிட்டாங்க. சோ குளோபல் ரீஜன்ல பேஸ் வேரியன்ட் 55K. அது மட்டும் கிடையாது, இந்த போன் இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல லான்ச் ஆச்சுன்னா என்ன பிரைசிங் இருக்கும்? உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது போக இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஓப்போ Find X8க்கு இந்த Find X9 மிகப்பெரிய ஒரு அப்கிரேடா தான் நான் பாக்குறேன். அது மாதிரி நீங்க இந்த ஸ்பெக்ஸை வச்சு இந்த போன் நிஜமே அப்கிரேடா இருக்கா இல்லையா? அது போக இன்னும் பெட்டரா எடுத்துட்டு வந்திருக்கலாமா? டிசைன் இன்னும் பெட்டரா எடுத்து வந்திருக்கலாமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது போக பிரைசிங் என்னவா இருக்கும்? சோ 70,000 ரூபாய்க்கு Find X8 போய்கிட்டு இருக்கு. அப்படி உள்ள சூழ்நிலை இந்த X9 Find X9 என்ன பிரைசிங் வந்தா இந்தியன் ரீஜன்ல ஒரு ஆர்கானிக்கான சேல்ஸ் இருக்கும்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். இந்தியன் ரீஜன்ல டெடிகேட்டரா யூனிட் வந்தோடனே நம்ம டெடிகேட்டரா ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம். இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் இந்த வீடியோ மூலமா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோ நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.